ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களை என்றைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா யாவரும் வல்லவரே. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனி நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா அருந்ததி நடிச்சிருக்காங்க. யோகி பாபு மற்றும் சிவபலன் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ராஜேந்திர சக்கரவர்த்தி அவர்கள் தான் இந்த படத்தை எகிரிக்காரு. படத்துக்கான ஐயன் பிள்ளைங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் 2 ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி இல்லாமல் ஆஹா தமிழில் இந்த மாதம் 19ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அதே சமயம் சிம்பிளி சவுத்லையும் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா லால் சலாம். இந்த படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா விஷ்ணு விஷால், விக்ராந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் சிவபலன் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஐஸ்வர்யா ராஜேந்திரன் இந்த படத்தை இருக்காங்க. படத்துக்கான ஐஎன்டி படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 5.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை பிப்ரவரி மாதம் 2 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான சன்நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 26ஆம் தேதி நம்ம எதிர்பார்க்கலாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா சைரன். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா அனுபமா பரமேஸ்வரன் நடிச்சிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் மற்றும் ஷபபலன் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா அந்தோனி பாக்யராஜ் அவர்கள் தான் அந்த படத்தை இருக்காரு. படத்துக்கான ஐயன் பிள்ளைங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் 2 ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓவர்சீஸ் ஓடிடி தளமான சிம்பிளி சவுத்தில் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அதே சமயம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்லையும் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா காட்ஸில்லா எக்ஸ் கான் த நியூ எம்பையர். இந்த படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா டான் ஸ்டீவன்ஸ், நிக்கோலா ஹெலி மற்றும் சிவபலன் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஆக்ஷன் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஆடம் வின்கார்ட் அவர்கள் தான் அந்த படத்தை எழுதியிருக்காரு. படத்துக்கான ஐயன் படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை மார்ச் மாதம் 2 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான அமேசான் பிரைம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மே மாதம் 2 வீக் நம்ம எதிர்பார்க்கலாங்க. நீங்கள் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க? நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மிஸ்டம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்து ஆள் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை.